வணக்கம். விருச்சிகம் ராசி நேயர்களே, உயிராக நினைத்தவரின் துரோகம் உங்களுடைய மனசளவில் ரொம்பவுமே வடுக்களாகவே மாறியிருந்திருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதையும் அரைகுறையாக செய்ய தெரியாதவங்க. குறிப்பா அன்பிலையும் நட்பிலையும் உங்கள் முழு ஆன்மாவையும் அர்ப்பணிப்புவீங்க. உயிரே என்று நீங்கள் நம்பிய ஒருவர் உங்கள் நம்பிக்கையை தன் சுயநலத்திற்காக பகடைக்காயாகவே பயன்படுத்திய போதுதான் உங்கள் உலகம் அப்படியே ஸ்தம்பித்து போயிருந்திருக்கும். காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் வீடான ஆயுள் மற்றும் மறைவு ஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாயின் ஆதிக்கத்துல பிறந்த உங்களுக்கு 8ஆம் வீடு என்பது ஏமாற்றங்களையும் திடீர் அதிர்ச்சிகளையுமே குறிக்கும். ராசிக்கு 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்துல ராகுவின் நிழல் விழும்போதோ அல்லது 8ஆம் அதிபதியின் தசாபுத்தி நடக்கும் போதோ நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு நம்பியவர்களை உங்களுக்கு பின்னால குழிப்பறிப்பாங்க. நீங்க அவங்களுடைய வளர்ச்சிக்காக உங்கள் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி உடைத்திருந்திருப்பீங்க. ஆனா அவங்களே தங்களோட தேவை முடிந்தவொடனே உங்களை ஒரு கசக்கிய காகிதை போலவே தூக்கி எறிந்திருப்பாங்க. இந்த துரோகம் உங்களை உடல் ரீதியாகவும் அல்லது ஆன்ம ரீதியாகவும் உலுக்கி எடுத்திருந்திருக்கும். அது நீங்கள் நட்பு என்று அல்லது நீங்கள் ஒருவரை யாரையுமே அரைகுறியா நம்ப மாட்டீங்க. எதையுமே அரைகுறையாகவும் செஞ்சு முடிக்க மாட்டீங்க. ஏதாவது வேலையா இருந்தாலும் குறிப்பாக அன்பிலையும் நட்புலையுமே உங்களோட முழு ஆன்மாவையும் அர்ப்பணிப்பீங்க. உயிரே என்று நீங்கள் நம்பிய ஒருவர் தான் உங்கள் நம்பிக்கையை அவங்களோட சுயநலத்திற்காக உங்களை பகடக்காயாவே பயன்படுத்திய போதுதான் அவங்களுடைய உலகம் அப்படியே ஸ்தம்பித்து போயிருந்திருக்கும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய நிழல் விழும்போதும் அல்லது உங்களுடைய நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு நம்பியவங்களே உங்களுக்கு பின்னால குழிப்படுத்திருந்திருப்பாங்க. அவங்களோட வளர்ச்சிக்காக உங்கள் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி உடைத்திருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல மறைக்கப்பட்ட உண்மைகள் தான் ரொம்ப வடுக்களாவே அமைந்திருந்திருக்கும். நம்பிக்கையின் அடித்தளத்துல கட்டப்பட்ட குடும்ப கோட்டையில உங்களுக்கு தெரியாம மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்தபோது ஏற்பட்ட அதிர்ச்சி காரணமாக தான் அல்லது விருச்சிக ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானமும் குடும்பஸ்தானமான 2ஆம் வீடும் பாதிக்கப்படும் போது குடும்ப உறுப்பினர்களே தங்களுக்கு சில ரகசியங்களை வைத்துக்கொண்டு உங்களை ஒரு முட்டாளாகவோ அல்லது அந்நியனாகவோ நடத்தியது தெரிய வந்திருந்திருக்கும். நம்மிடம் ஏன் இதை சொல்லவில்லை, நாம் இந்த குடும்பத்துல ஒரு அங்கமில்லையா என்ற கேள்வி உங்கள் இதயத்தை ரொம்பமையே அறுத்திருந்திருக்கும். அதாவது உங்க குடும்பத்துல நீங்க அடித்தளத்துல கட்டப்பட்ட குடும்ப கோட்டையில உங்களுக்கு தெரியாமலேயே நிறைய மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்திருந்திருக்கும். அதனாலேயே அந்த அதிர்ச்சி சாரணமாகவே அமைஞ்சிருந்திருக்காது உங்களுக்கு. குடும்ப உறுப்பினர்களே தங்களுக்கு சில ரகசியங்களை வச்சு கொண்டுதான் உங்களை ஒரு முட்டாளாகவோ அல்லது அந்நியனாகவோ நடத்தியது உங்களுக்கு தெரிய வந்திருந்திருக்கும். பெற்றோர்களோட எதிர்ப்புகளால அழுத்தம் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். பெற்றோர்கள் தெய்வத்திற்கு நிகரானவங்க என்றாலும் அவங்களோட அதீத எதிர்பார்ப்புகளும் மற்ற பிள்ளைகளோடு உங்களை ஒப்பிட்டு பேசிய வார்த்தைகளுமே உங்களுக்குள்ள ஒரு தீராத ரணத்தையே ஏற்படுத்தி இருந்திருக்கும். விருச்சிகம் ராசிக்கு 9ஆம் வீடான பித்ருஸ்தானமும் 4ஆம் வீடான மாத்ருஸ்தானமும் சனியின் பார்வையிலேயோ அல்லது ராகு கேதுவின் பிடியிலேயோ சிக்கும் போதுதான் பெற்றோருக்கும் உங்களுக்குமான புரிதல் முற்றிலுமே அற்று போகும். அதாவது நீங்கள் நான் என்ன செய்தாலும் அவங்களுக்கு திருப்தியே இல்லையே என்ற விரக்தி உங்கள் மனசை ஆட்கொண்டிருந்திருக்கும். அது நீங்கள் பெற்றோர்கள் தெய்வத்திற்கு நிகராகவே என்றாலும் அவங்களோட அதீத எதிர்ப்புகளும் மற்ற பிள்ளைகளோடு உங்களை ஒப்பிட்டு பேசிய வார்த்தைன்னா உங்களுக்கு ஒரு தீராத ரணத்தையே ஏற்படுத்தி இருந்திருக்கும். அதாவது பெற்றோருக்கும் உங்களுக்குமான புரிதல் முற்றிலுமாவே அற்று போயிருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. மறைந்திருந்த அதிர்ஷ்டம் வெளிப்படும். நீங்க விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இதுவரை மங்களாகவும் கைக்கட்டும் தூரத்துல நழுவி போனது போலவும் இருந்த அதிர்ஷ்ட காற்று இனி உங்கள் பக்கம் அதிவேகமாக வீச தொடங்க போகுது. உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான பாகிஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் வலுவடைவதால நீங்கள் எதிர்பாராத தருணத்துல அதிர்ஷ்டத்தோட கதவுகள் திறக்கும். முயற்சி தன் மெய்வர்த்த கோழி தரும்
என்பதற்கேற்ப நீங்கள் கடந்த காலங்களில் விதைத்த நற்செயல்களின் அறுவடை காலம் இது. புதைந்து கிடந்த பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும். நீண்ட நாட்களா இழுபறியில் இருந்த அரசு அனுமதிகளும் மற்றும் சட்ட ரீதியான சிக்கல்களும் உங்களுக்கு சாதகமாக முடிவது போன்ற அற்புதங்களும் உங்களுக்கு நிகழப்போகின்றது. அதிர்ஷ்டம் என்பது ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு மறைந்திருந்த திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அதன் மூலம் உங்கள் சமுதாயத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தையும் அமர வைக்கும் என்பதில் ஆச்சரியமே உங்களுக்கு இல்லை. இனி உங்களுக்கு உங்கள் பக்கம் அதிவேகமாக வீச தொடங்க போகின்றது. அதிர்ஷ்ட காற்று உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் வலுவடைவதால் நீங்கள் எதிர்பாராத தருணத்தில் அதிர்ஷ்டத்தோட கதவுகள் உங்களுக்கு திறக்கப் போகின்றது. புதைந்து கிடந்த பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் கைக்கு வருவது, நீண்ட நாட்களா இழுபறியில் இருந்த அரசு அனுமதிகள் மற்றும் சட்ட ரீதியான அனுமதிகள் எல்லாமே உங்களுக்கு வரப்போகின்றது. முருகன் அருளால தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும். விருச்சிகம் ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் அதிவி தேவதை தமிழ் கடவுளான முருகப்பெருமானாவார். அவரது கருணை பார்வை உங்கள் மீது முழுமையா பதிவதால் உங்களுக்குள் இருக்கும் பய உணர்வும் தயக்கமும் முற்றிலும் ஒழியும். அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்களாக நீங்கள் உருவெடுக்க போறீங்க. எதையும் கண்டு அஞ்சாத மனப்பக்குவமும் சவால்களை நேருக்கு நேர் சந்திக்கும் துணிச்சலும் உங்களுக்குள் பிறக்கப் போகின்றது. உங்கள் பேச்சில ஒருவித கம்பீரமும் செயலில வேகமும் விவேகமும் கலந்திருக்கும். எதிரிகளாலும் உங்களை பிடிக்காதவர்களாலும் உருவாக்கப்பட்ட சதி வலைகளை உங்கள் மனநுட்பத்தாலையும் தைரியத்தாலையுமே மிக எளிதா அது தெரிய போறீங்க. முருகப்பெருமானோட கையில இருக்கும் வேல் உங்களை சுற்றி காவலரனாவே நின்று காப்பதால எந்த ஒரு காரியத்திலையும் தயக்கமின்றி இறங்கி வெற்றி வகையை சூட போறீங்க. முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு அவரோட கர்ண பார்வை உங்கள் மீது முழுமையா பதிவதால உங்களுக்குள்ள இருக்கிற பய உணர்வும் தயக்கமும் முற்றிலுமே ஒழிய போகின்றது. நீங்கள் எதை கண்டும் அஞ்சாத மனப்பக்குவமும் சவால்களை நேருக்கு நேர் சந்திக்கும் துணிச்சலுமே உங்களுக்குள்ள பிறக்கப் போகின்றது. எதிரிகளாலும் உங்களை பிடிக்காதவர்களாலும் உருவாக்கப்பட்ட சதி வலைகள்ல உங்களை மதிநுட்பத்தாலையும் தைரியத்தாலையும் மிக எளிதா அது தெரிய போறீங்க. கணவன் மனைவி மனக்கசப்புகள் எல்லாமே விலகப் போகின்றது. தம்பதியினருக்கு இடையே கடந்த காலங்களில் இருந்த ஈகோ பிரச்சனைகள், தவறான புரிதல்கள் மற்றும் மூன்றாம் மனிதர்களின் தலையீட்டால ஏற்பட்ட மனக்கசப்புகள் அனைத்துமே முற்றிலும் விலகியோடும். 7ஆம் வீடான களத்திரஸ்தானம் புனிதமடைவதால கணவன் மனைவி இடையே இருந்த அந்யோன்யம் பல மடங்கு அதிகரிக்கும். ஒருவரை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழும் பக்குவம் உண்டாக போகுது. இல்லறமே நல்லறம் என்பதை உணர்ந்து இருவரும் இணைந்து குடும்ப முன்னேற்றத்திற்கான திட்டங்களை திட்டமிட போறீங்க. அதாவது உங்களுக்கு இடையே இருந்த கடந்த காலங்கள் நடந்த ஈகோ பிரச்சனைகளும் தவறான புரிதல்களும் மற்றும் மூன்றாவது மனிதர்களோட தலையீட்டால ஏற்பட்ட மனக்கசப்புகள் அனைத்துமே முற்றிலுமா விலகி ஓடப் போகின்றது. உங்களுக்கு கணவன் மனைவி இடையேயான அந்யோன்யம் பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எதிர்பாராத தருணத்துல அதிர்ஷ்டத்தோட கதவுகள் திறக்கும். முயற்சி தன் மெய்வர்த்த கோடி தரும் என்பதற்கேற்ப நீங்கள் கடந்த காலங்களில் விதைத்த நற்செயல்களின் அறுவடை காலம் இது. புதைந்து கிடந்த பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும். நீண்ட நாட்களா இழுபறியில் இருந்த அரசு அனுமதிகளும் மற்றும் சட்ட ரீதியான சிக்கல்களும் உங்களுக்கு சாதகமாக முடிவது போன்ற அற்புதங்களும் உங்களுக்கு நிகழப்போகின்றது. அதிர்ஷ்டம் என்பது ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு மறைந்திருந்த திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அதன் மூலம் உங்கள் சமுதாயத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தையும் அமர வைக்கும் என்பதில் ஆச்சரியமே உங்களுக்கு இல்லை. இனி உங்களுக்கு உங்கள் பக்கம் அதிவேகமாக வீச தொடங்க போகின்றது. அதிர்ஷ்ட காற்று உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் வலுவடைவதால் நீங்கள் எதிர்பாராத தருணத்தில் அதிர்ஷ்டத்தோட கதவுகள் உங்களுக்கு திறக்கப் போகின்றது. புதைந்து கிடந்த பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் கைக்கு வருவது, நீண்ட நாட்களா இழுபறியில் இருந்த அரசு அனுமதிகள் மற்றும் சட்ட ரீதியான அனுமதிகள் எல்லாமே உங்களுக்கு வரப்போகின்றது. முருகன் அருளால தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும். விருச்சிகம் ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் அதிவி தேவதை தமிழ் கடவுளான முருகப்பெருமானாவார். அவரது கருணை பார்வை உங்கள் மீது முழுமையா பதிவதால் உங்களுக்குள் இருக்கும் பய உணர்வும் தயக்கமும் முற்றிலும் ஒழியும். அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்களாக நீங்கள் உருவெடுக்க போறீங்க.
எதையும் கண்டு அஞ்சாத மனப்பக்குவமும், சவால்களை நேருக்கு நேர் சந்திக்கும் துணிச்சலும் உங்களுக்குள் பிறக்கப் போகின்றது. உங்கள் பேச்சில ஒருவித கம்பீரமும், செயலில வேகமும், விவேகமும் கலந்திருக்கும். எதிரிகளாலும் உங்களை பிடிக்காதவர்களாலும் உருவாக்கப்பட்ட சதி வலைகளை உங்கள் மனநுட்பத்தாலையும் தைரியத்தாலையுமே மிக எளிதா அது தெரிய போறீங்க. முருகப்பெருமானோட கையில இருக்கும் வேல் உங்களை சுற்றி காவலரணாவே நின்று காப்பதால எந்த ஒரு காரியத்திலையும் தயக்கமின்றி இறங்கி வெற்றி வாகையை சூட போறீங்க. முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு இருக்கறனால, உங்களுக்கு அவரோட கருணை பார்வை உங்கள் மீது முழுமையா பதிவதால, உங்களுக்குள்ள இருக்கிற பய உணர்வும், தயக்கமும் முற்றிலுமே ஒழியப் போகின்றது. நீங்கள் எதை கண்டும் அஞ்சாத மனப்பக்குவமும், சவால்களை நேருக்கு நேர் சந்திக்கும் துணிச்சலுமே உங்களுக்குள்ள பிறக்கப் போகின்றது. எதிரிகளாலும் உங்களை பிடிக்காதவர்களாலும் உருவாக்கப்பட்ட சதி வலைகள்ல உங்களை மதிநுட்பத்தாலையும் தைரியத்தாலையும் மிக எளிதா அது தெரிய போறீங்க. கணவன் மனைவி மனக்கசப்புகள் எல்லாமே விலகப் போகின்றது. தம்பதியினருக்கு இடையே கடந்த காலங்களில் இருந்த ஈகோ பிரச்சனைகள், தவறான புரிதல்கள் மற்றும் மூன்றாம் மனிதர்களின் தலையீட்டால ஏற்பட்ட மனக்கசப்புகள் அனைத்துமே முற்றிலும் விலகியோடும். 7ஆம் வீடான களத்திரஸ்தானம் புனிதமடைவதால கணவன் மனைவி இடையே இருந்த அந்யோன்யம் பல மடங்கு அதிகரிக்கும். ஒருவரை ஒருவரை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழும் பக்குவம்